पिता யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். अब सभी को यीशु के मेरे नाम से बधाई देती हूँ। நேற்று ஒரு வீட்டு கூட்டத்துல பேசின வார்த்தை தான் நான் பேச போறேன். कल एक घर के मंडली में बात क्या है उसे बारे में बोलने वाली हूँ। ஏசாயா 26 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 24 अध्याय उसमें 12 वचन। கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் எனக்கு எந்நேரம் பேசிட்டே இருக்கு. ये वचन मुझे हर पल बात करते ही आती है। எத்தனையோ முறை பைபிளை வாசித்தாலும் இந்த வசனம் எனக்கு தெரியாது. कितनी बार बाइबल पढ़ते हैं कि इस वचन हमें नहीं पता है। இப்ப தொடர்ந்து இந்த வசனம் பேசுது. अब लगातार इस वचन बात करती है। கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், ये यहोवा हमें शांति को दीजिए, எங்கள் கிரியைகள் எல்லாம் हमारे सारे क्रियाओं எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. हमारे लिए करने वाला आप है। அவர் சமாதானத்தை கட்டளையிட்டாதான் நமக்கு சமாதானம். उन्होंने हमें शांति आज्ञा करेंगे तब हमारे लिए शांति मिलती है। ஏன்னா இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் அவங்க சாட்சி சொன்ன மாதிரி அழுதுட்டே சாட்சி சொன்னாங்க. जो उन्होंने गवाही बताई कि रोते रोते गवाही बताने ஏன்னா लगे। நமக்குன்னு ஒரு துணை தந்துரு கேட்காம மயக்க கீழே அல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஒரு துணை, हमारे लिए एक साथीदार, அது இல்லைன்னா சமாதானமே இருக்காது. वो नहीं तो शांति नहीं मिलती है। ஆனா அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். लेकिन उन्होंने हमें शांति को आज्ञा किया है। அதனாலதான் நம்ம நிறைய பேரு கணவர் இல்லாம இருக்கும். इसीलिए हम बहुत लोग बिना पति के साथ रहते हैं। கர்த்தர் அவங்களுக்கு ஆத்ம மனவளார அவங்க காரியங்கள் எல்லாம் ரொம்ப பாப்பாரு. यहोवा ने उनकी आत्मा की दुल्हा होकर उनकी सभी कार्यों को सब कुछ देखेंगे। ஆனா நம்ம எல்லா காரியத்தையும் அவர் பார்க்கணும்னா அது நம்ம கையில இருக்குது. लेकिन सब कार्य देखना बोले तो हमारे हाथों में है। நேற்று ஒரு சம்பவம் எங்க வீட்டில் நடந்தது. कल ये घटना है हमारे घर पर हुई थी। அப்போ ரொம்ப சமாதான குறைவு இருந்தது. बहुत शांति की कमी हुई थी। ஒண்ணுமே சாப்பிட இஷ்டம் இல்லாம இருந்தேன். कुछ भी खाने का मन नहीं लगाता वैसे மனசு ही ரொம்ப நோவுது. क्योंकि मन में बहुत दुखित होती है। சமாதானம் எடுபட்டு போயிடுச்சு. शांति तो उड़ गई है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் நம்ம நினைவா இருக்காரு. लेकिन परमेश्वर हमारे याद से रहता என்ன है। பிற எப்படியோ போயிட்டு சமாதானத்தை அவர் கட்டளை. लेकिन उस सोच कैसे तो उड़ गई, लेकिन शांति उन्होंने आज्ञा किया है। அந்த வசனத்தை சொன்னேன், அந்த பாறை அறவே இல்லாம போயிட்டு. उनकी बोझ बिल्कुल नहीं ऐसे गई இப்ப है। நம்ம வாழ்க்கையில நிறைய காரியம் நம்மளை வேதனைப்படுத்தி சமாதான குறைவு உண்டாக்கும். आज बहुत कार्य हमारी जिंदगी में जो शांति की कमी कर रहती है। அப்போ கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். यहोवा हमारे लिए शांति को आज्ञा करते हैं। அந்த நம்பிக்கை வந்துட்டுனா பாறை போயிடும். उस आशा आएगा तो हमारे लिए बोझ चले जाएगी। ரெண்டாவது நாமும் வசனப்படி நம்ம நடக்க பிரயாசப்படணும். दूसरे हम वचन के अनुसार चलने के लिए परिश्रम उठाना है। உங்களுக்கு நான் செய்தி கொடுக்கேன். मैं आपके लिए संदेश देती हूँ। வசனப்படி என்னால நடக்க முடியாது. वचन के जरिए मुझे चल नहीं पाते हैं। இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். कि मन की जो बरबहाट जो मुंह बोलती है। அப்ப இருதயத்துல என்னத்தை நிரப்பணும்? कि मन में क्या, हृदय में क्या भरना है। ஆவின் கனி நம்ம எல்லாருக்கும் தெரியும். आत्मा की फल हम सब जानते हैं। அன்பு, प्रेम, சந்தோஷம், आनंद, சமாதானம், शांति, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, धीरज, தயவு, दया, விசுவாசம், विश्वास, சாந்தமிச்சேடா. நற்குணம், अच्छे गुण சாந்தம், இச்சை. और नम्रता, நல்ல மனப்பாடம் பண்ணிதான் இதெல்லாம் நிறைக்கணும். ये सब कुछ हमारे मन में भरना है। என்ன வந்தாலும் நமக்கு சமாதானத்தை எடுக்கவே முடியாது. कुछ भी आए तो हमारे शांति को ले नहीं सकते எப்போ? हैं। कब? நம்ம இருதயத்துல हमारे मन में ஆவின் கனியை நிரப்பணும். आत्मा के फलों से भरना है। வசனத்தெல்லாம் நிரப்பணும். वचन से भरना நான் है। இதுதான் சொல்லிட்டே இருந்தேன். इसे मैं बताती எனக்கு हूँ। ஆச்சரியமா இருந்தது. मुझे बहुत अचंभित होने लगी। கர்த்தாவே நீர் சமாதானத்தை கட்டளையிடுவீர். ये यहोवा आपने शांति को आज्ञा करते हैं। எங்கள் கிரியைகள் எல்லாம் हमारे हाथों की काम எங்களுக்காக நடத்தி अब வருகிறார். हमारे लिए करने वाले हैं। நம்ம கிரியை சரி கிடையாது. हमारी क्रिया अच्छी नहीं ஆனா है, அந்த கிரியை சரியா ஆக்கிறீர்கள். लेकिन उसे सही से बनाते हैं। உலகத்துக்கு இப்படிப்பட்ட ஆதரவுகள் கிடையாது. संसार के लोगों के लिए इस प्रकार की तसल्ली नहीं है। எனக்கும் உங்களுக்கும் நிறைய துக்கங்கள் இருந்தாலும் मेरे लिए आपके लिए बहुत दुख रहेंगे तो எனக்கு ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். हमारे लिए एक आनंद देते हैं। ஆவின் கனி சகல நற்குணத்திலே வெளிப்படும். आत्मा के फल सारे अच्छे गुण से प्रकट होती है। கிறிஸ்தவர்களும் சண்டை போடுவாங்க.
मसीह के लोग झगड़ा करते हैं। இன்னைக்கு எனக்கு அந்த அந்த பையன் எனக்கு தம்பி வரும். उस भाई ने मुझे भाई लगते हैं छोटे। கடை திறந்து வச்சிருந்தான். जो दुकान खुले थे அதுக்குள்ள நெஞ்சொலி வந்துச்சு. तुरंत उसकी जो छाती में दर्द காலையில होने 8 लगी। மணிக்கு இறங்குவான். सुबह 8:30 बजे मर गया है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஒவ்வொருவருடைய மரணமும் வித்தியாசமா இருக்கு. हर एक मृत्यु अलग प्रकार की होती है। மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்ல. जो गवर्नमेंट घर निकले कुछ नहीं है। மனைவி பிள்ளைகளுக்கு தேவன் ஆறுதல் கொடுக்கணும். उनकी बीवी बच्चों को परमेश्वर तसल्ली करेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஒரு வீட்ல அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. एक ही घर पर भाई लोग के बीच में शांति நம்ம नहीं है। எல்லாம் அம்மா மாதிரி. सभी माँ நம்ம ஜெபத்தை கேட்பாங்க. हमारी प्रार्थना को सुनेंगे। நல்ல குணம் இல்ல. हमारे अच्छे गुण नहीं है। ஆனா அவரோட ஒப்புரவாய் நம்ம ஜெபம் பண்ணும்போது लेकिन उनके साथ मेल मिलाप होकर प्रार्थना करते நம்ம समय காரியத்தை அவர் வாக்கியப்படுகிறார். हमारे सब कार्य को सफल करेंगे। இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. इस वचन मुझे बहुत पसंद हुई थी। அல்லேலூயா हालेलुया। அவர் சமாதானத்தை கட்டளையிடாம நமக்கு சமாதானம் வராது. उन्होंने हमें शांति आज्ञा नहीं करेगी तो हमारी शांति नहीं आती है। உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு. आपके लिए विनती की रखती हूँ। நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்துல हमारे महाराष्ट्र में நம்ம ஆண்டவர் தான் ஆளுகிறார். हमारे परमेश्वर राज्य करता है। நம்ம விசுவாசம் தான். हमारे विश्वास है। இதுவரை நமக்கு மகாராஷ்டிராவுல சமாதானம் தந்திருக்காரு. अब तक हमारे लिए महाराष्ट्र में शांति दिया है ஏன்னா அவர் தான் சமாதானத்தை கட்டளையிடுகிறது. क्योंकि उन्होंने हमें शांति आज्ञा करता है। இப்ப கூட நம்ம சுந்தர விலாஸ் பின்னால ஜெபக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு அடாவடி பண்ணாங்க. अभी सुंदराडर के पीछे की जगह पर प्रार्थना नहीं चलाना करके बहुत तकलीफ दिया है। இப்ப போலீஸ் வந்து சொன்னாங்க अभी पुलिस ने आके कहा அவங்க மாத்த அவங்க கும்பிடுதாங்க உங்க மாத்த நீங்க கும்பிடுங்கன்னு சொன்னாங்க. उनकी तरफ को वो मानते हैं, तुम्हारे तरफ को तुम मानो कर। ஆனா அடிக்கப்பட்ட பேர் வந்துட்டாங்க. लेकिन उसे मारने के लिए 10 लोग इकट्ठे அறிவு हुए। இல்லாமல் சங்காரமாகிறார். और बिना बुद्धि से जो विरक्त जा रहा है। இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். इस प्रकार की लोगों के लिए प्रार्थना करना நம்ம है। சத்துரு கூட நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது. हमारे शत्रु भी नरक में नहीं जाना है। எனக்கும் உங்களுக்கும் ஆத்ம பாரம் வேணும். मेरे लिए आपके लिए प्राणों की बोझ நம்ம चाहिए। சமாதானம் இல்லை எதுலெல்லாம் சமாதானம் இல்லையோ जिन बातों में हमारे लिए शांति नहीं है, கர்த்தர் மேல நம்ம பாரத்தை வச்சு यहोवा पर अपने बोझ रखना है। அல்லேலூயா हालेलुया। அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் तब दूसरे लोग கானான் தேசத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு அந்நிய தேவர்களை நீங்க வணங்க கூடாது. कानान देश में आने के बाद परमेश्वर ने कहा पराया देवता को तुम नहीं मानना है। இப்போ ஆண்டவர் அந்த அமலேக்கியர் நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் நினைக்கிறேன். न्याय की पुस्तक 6 अध्याय அதுல அவங்க ரொம்ப கஷ்டப்படுதாங்க. जो उसमें वे लोग बहुत कष्ट उठाते हैं। ஏறக்குறைய 7 வருஷம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். लगभग 7 वर्ष के लिए उन्हें सौंप देते हैं। தேவரால் நாட்கள் முடிஞ்ச பிறகு பழையபடி இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை அவங்கவுங்க வீட்டிலேயே அவங்களுக்கு விக்கிரகத்தை வச்சிருக்காங்க. देवरोल की दिन खत्म होने के तक उन्होंने अपने अपने घर पर मूर्ति को रखा है। அப்போ ஆண்டவர் तब परमेश्वर யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இல்ல ஜனங்கள் 3 வகையான கிழக்கு கொடுக்குறார். அமலேக்கியர் நான் உண்மை குறிப்பு எழுதலன்னு சமயமே இல்லை. என்னமா அது தெபொரால் காலத்துல தெபொரால் முடிஞ்ச பிறகு 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். जो देवरोल के बाद 7 वर्ष के लिए मीडियान के हाथों में सौंप दिया है। இப்போ அவங்க ஒரு கோதுமை அறுத்து அதை அடிச்சு வீட்டுக்கு கொண்டு போக முடியல. சமாதானம் இல்ல. अभी गेहूं को बटोर कर घर पे नहीं ले जा सकते हैं, वैसी शांति नहीं है। சில சமயத்துல நம்ம இருதயம் பூரா கவலையால் நிறைஞ்சு அதை பற்றியே பேசுவோம். कुछ पलों में हमारे मन में पूरा चिंता से भरकर उसके बारे में बात करेंगे। போன வாரத்துல ஒரு அம்மா மகன்கிட்ட पिछले हफ्ते जो एक माँ अपने बेटे से, பெரிய வாலிபன், वो बड़े जवान थे, நான் 350 ரூபாய் கொடை வாங்கியிருக்கேன். मैं 350 में மாடலுக்கு கொடை தாங்க, நீ தொலைச்சிருவனே கொடுத்தா. तो तू छतरी तो तू घुमा देगी करके दिया है। வரும்போது தொலைச்சிட்டு வந்துப்பா. आने के समय में उसे घुमा के आया है। அப்ப அதிகாரம் எங்க இருக்கு? देखा வார்த்தையில இருக்கு. தொலைச்சிருவான்.
तू घुमा देगी बोला वैसी बात வார்த்தை பார்த்து ஜெயம் எடுக்காம இருக்கும். वचन को देखकर हम विजय नहीं प्राप्त है। அப்ப கடைசியில அவன் அம்மா போனா அவ என்ன பேசுவா? अभी माँ जाएगा तो क्या बोलेंगे? மாம் என்ன நல்லா பேசுவா. बेटे को अच्छा माँ जो बोलेंगे। சொன்னது யாரு? बोला कौन? माँ ही बोलेगी। நீ தொலைச்சிருவ. तू घुमा ஒரு देगी। கூட இப்ப தொலைச்சி. அப்ப इस எது छतरी பார்க்கணும்? को तू घुमा देगी कर कर। நம்ம வார்த்தை வல்லமை இருக்கு. हमारे मुंह के शब्द से सामर्थ्य भरी அது है। ஜீவன் உள்ள. वो जीवन से भरे है। ஆதியிலே வார்த்தை இருந்தது. जो शुरुआत में वचन था, தேவனிடத்தில் उस இருந்தது. वचन परमेश्वर के पास அந்த था। வார்த்தை தேவனாய் இருந்தது. उस वचन परमेश्वर बन रहा है। அவருக்கும் ஜீவன் இருந்தது. उनके अंदर जीवन அந்த थे। ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கு. उस जीवन मनुष्य के लिए இப்போ ज्योति நம்ம बने हैं। எல்லாரும் வசனத்தை நிறைச்சோம்னா நமக்குள்ள என்ன இருக்கு? अब हमारे अंदर जो वचन से भरेगा तो क्या ஜீவன் होता है? பலனா இருக்கு. जीवन बल होती है। காலையிலே இன்னைக்கு நான் ரொம்ப அழைச்சேன். भोर में मैं बहुत एक की थी, அப்ப நான் சொல்லிட்டே வந்தேன். तब मैं बोलकर आ रही உங்க थी டாக்ஸி எவ்வளவு டாக்ஸி நிக்குது? कितने टैक्सी खड़ा है। எனக்கு ஒரு நாள் டாக்ஸி கிடைக்கும். मुझे कभी भी टैक्सी नहीं मिलती है। உங்க டாக்ஸி தானே ஆண்டவரே. आपके टैक्सी है எனக்கு ना। ரொம்ப கால் வலி. मुझे बहुत पैर में दर्द होती है। அப்படி சொல்லிட்டு வரேன் அந்த டாக்ஸிக்காரன் நின்னுட்டான். वैसे मैं बोल कर रही थी, वो टैक्सी वाला रुका दिया அப்ப है। நான் எப்போது எப்படி வருவேன்? अब मैं हर पल कैसे आती हूँ? டாக்ஸி கிடைக்காது. टैक्सी नहीं அது मिलती கிடைக்காது. नहीं मिलती है। அல்லேலூயா. हालेलुया। அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பூரா அவிசுவாச வார்த்தைகளை பேச वैसे हमारी जिंदगी पूरा अविश्वास से बात होती है। பூரா தோல்வியை தழுவுனது போதும். वो सब पूरा हारपन को देखा काफी है। உங்க எல்லாரை விட நான் தான் பெரிய விசுவாசி. आप सबसे बढ़कर मैं बड़े विश्वासी அதான் हूँ। நான் ஜெபம் பண்ணும்போது நன்றி சொல்லுவேன். लेकिन मैं प्रार्थना करते समय धन्यवाद करती हूँ। என்னைய கூட நீங்க பெண்களுக்கு யோசனை கூட வச்சிருக்கீங்க. परमेश्वर मुझे भी महिलाओं के लिए जो सालाना देने के लिए रखा है। அல்லேலூயா. हालेलुया। ஆறுதலா இருந்ததுன்னு கேட்கவங்க எனக்கு சொல்லுவாங்க. तसल्ली है कर जो वो बोलने वो सुनने वाला ஏன்னா बोलते हैं। வாலிப நாட்கள் எனக்கு சொன்னாராங்க. क्योंकि जवान के दिनों में कहा है, ஒரு புட்கடுக்கும் एक जो सोने அதுக்கு के நீதிமொழிகள்ல வசனம் இருக்கு. उसमें की नीति के वचन में ஏற்ற वचन है। காலத்தில் சொன்ன வார்த்தை योग्य समय में बोला हुआ शब्द புட்கடுக்கும் अच्छे से जो रहने वाला कान की समान ஆயிற்று. அதுக்கு சமம். और जो उस कान के बाल அப்ப की समान அந்த है। நேரத்துல வார்த்தை தருவது. அதே மாதிரி தான் சுரேஷ் பண்டிகை நாட்கள்ல யாபேசு நம்மளுக்கு கன்வென்ஷன்ல யாபேஸ் நடத்தினாரு. यहाँ पे इस पास्टर ने कन्वेंशन को चलाए थे। யாபேஸ் நடத்தினால சுரேஷ் யாபேஸ் கூட இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் सुरेश याबेश के साथ बैठकर जो वो ट्रांसलेट किया है। கன்வென்ஷன் முடிஞ்சிட்டு அன்னைக்கு कन्वेंशन खत्म हुआ है। அன்னைக்கு நான் சொன்னேன் சுரேஷ் मैं उस दिन कहा, सुरेश உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாராக. तेरे गर्भ के बलों को आशीष करेंगे। இப்படி சொல்லிட்டேன். वैसे मैं बोल दी। फिर நினைச்சு ஏன் இப்படி சொன்னோம் उसके बाद सोची मैं क्यों इसे அப்படின்னு बोली। ரொம்ப கவலையா இருந்துச்சு. मैं इसे बहुत चिंता उठा रही थी। பிறகு விசாரிச்சு பார்த்தேன். तब मैं पूछ कर देखा तो அவள் தங்காமே இருந்திருக்கு. उनके लिए नहीं रुका था। அப்ப நீ உங்க அம்மாட்ட சொன்னியான்னு கேட்டா நீ சொல்லவே இல்லை. मैं उसके माँ से, என் வார்த்தை எனக்கு பெருசா தெரியல. क्योंकि उनके मेरे शब्द बड़े नहीं அப்ப लगा। இருதயத்தின் நிறைவு என்னையும் அறியாம அவன் மேல மனசு பொங்குச்சு. मन की उमड़ जो मुझे भी नहीं पहचान था कि उनके पास मेरे शब्द कहाँ है। கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் நாளாயிட்டு उनकी शादियों की थोड़ी दिन நான் बीती। நினைக்கவே இல்லை. ஆனா பொதுவா நான் ஜெபம் பண்ணுவேன் ஒவ்வொரு தடவை. मैं लगभग मैं उनकी सबके लिए प्रार्थना करती हूँ। ஆனா கற்பத்தின் கனிக்காக நான் இன்னும் ஜெபம் பண்ணல. गर्भ की बालक के लिए मैं प्रार्थना नहीं की थी। திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நம்ம கூட இருந்தானே அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு. सोमवार मंगलवार बुधवार 3 हमारे साथ रहा करके मुझे बहुत आनंदित हुआ था। நான் இடையில போயிட்டு இருக்கேன். ஆனா நான் சொன்னேன் உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதி. मैं उसे कहा कि तेरे गर्भ की बालक को आशीष करेंगे। நான் ஜெபக்கூடத்துக்கு போறோம். அங்க அம்மா சொல்றாங்க. मैं प्रेसल में जा रहा तो वहाँ पर माँ कहते हैं, எதுவுமே எதேச்சையா தேவன் செய்கிற தேவன் இல்ல. कुछ भी ऐसे करने वाला परमेश्वर नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நினைவா இருக்காரு. हमारे याद से என் रहता வாழ்க்கையில है। நான் அனுபவிக்கேன். ஞான நிறைவா இருக்கிறார். मेरे जिंदगी में मैं अनुभव करता हूँ, वो मेरे याद से रहता है। அல்லேலூயா. இந்த சுந்தரி ராஜனுக்காக सुंदरी நான் राजी थी। சாட்சியே முதல்ல சொல்லிட்டு நீ வருவாங்கன்னு நான் இருக்கேன். मैं आगे आगे करके मैं देखने लगी। சரி இப்பமான்னு வந்தேங்களே. அல்லேலூயா. 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 அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம நினைவா இருக்காரு. हमारे प्रभु हमारे याद से रहता है। இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தெபொராளா கொடுத்தாங்க. ஒவ்வொரு தலைவராக எழுப்பி அந்த தலைவர் நாட்கள்ல கீழ்ப்படிந்து நடந்தாங்க. इजराइल लोगों के लिए तबराल को दिया, ऐसे यार एक नेता को नियुक्त करके दिया था इजराइल लोगों के நம்ம लिए। மீதியானவர் என்ன பண்ணுவாங்க? जो मिद्यान के लोग क्या அவங்க करेंगे? அறுவடை செய்யவே
அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் ஆடு மாடு விவசாயத்தை பிடிங்கிட்டு போயிருவாங்க. उनके जो घात उनके जो उपज सब कुछ लेके जाते थे। அமலேக்கர் கிழக்கு புத்திரர், जो अमलेक उस दक्षिण के रहने वाले पुत्रों, 3 வகையான ஜாதிகள். वहाँ पर 3 प्रकार की जो जाति की लोग அதனால हैं। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, इसलिए சமாதானம் இல்லை. इसलिए इस्राएल लोग ने बहुत संकट उठाए, वहाँ पर शांति எங்க போய் नहीं। ஒளிந்து கிடக்காங்க? अब क्यों चुप के बैठा है? காடுகள்ல ஒளிந்து கிடக்காங்க. अब गुफा में चुप के बैठे இப்ப हैं। நம்ம யோசித்து பார்க்கணும். हम अपने आप को सोच के நமக்குள்ள देखेंगे, சிறுமையெல்லாம் நோக்கி பார்க்கணும். हमारे दिनदहाई को हम याद करके देखना है। ஆண்டவரோட ஒப்புரவாகணும். परमेश्वर साथ मेल मिलाप होना है। சமாதானத்தை கட்டளையிடுவார். उन्होंने शांति को आज्ञा करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நினைச்சு பார்க்க ஊர்ல இருந்து வந்து ஒரு வாரம் நான் இரவு பகல் அழுதுட்டே இருந்தேன். मैं गांव से आकर रात दिन में ऐसे ही रोने लगी है। பிறகு பார்த்தா அந்த பாரமே இல்லாம போயிட்டு. उसकी बात देखी तो बोझ ही नहीं था। அவர் சமாதானத்தை கட்டளையிடணும், நம்ம அழுதுட்டே தான் இருக்கணும். उन्होंने शांति आज्ञा नहीं करेगा तो मैं रोते நம்ம रहना அவருடைய है। வார்த்தையை விசுவாசிக்கணும். क्योंकि हम उनके वचनों को विश्वास रखना ஏன்னா है, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. क्योंकि उन शब्दों में जीवन है। அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கு. उस जीवन मनुष्य के अंदर ज्योति बना। வார்த்தையின் வெளிச்சத்துல நானும் நீங்களும் நடக்கணும். वचन की ज्योति में आप भी हम भी चलना நீங்க है। எல்லாருமே எனக்கு இளையவங்க. अब सभी लोग मेरे से छोटे நான் हैं। கடந்து வந்த பாதை பூரா கீழ்ப்படியாமை. मेरे गुजरे हुई जिंदगी पर आज्ञा पालन नहीं था। எப்படி காலையில எல்லாரும் பிடி சுத்திட்டு இருப்பாங்க. सभी लोग बीड़ी बनाएंगे। நான் காலையில பல்வேளைக்கு பைபிள் வாசிப்பேன். मैं भोर में उठकर दांत कसकर मैं बाइबल पढ़ती थी। கரெக்டா மத்தியானம் வந்தோடனே பைபிள் வாசிப்பேன். तो फिर आएगा तो मैं बाइबल पढ़ती ராத்திரி थी। வந்தோடனே பைபிள் வாசிப்பேன். रात खाते ही मैं बाइबल இந்த पढ़ती थी। பெருமை தான். मुझे बहुत घमंड थी। நான் எங்க தங்கச்சிக்கு எங்க அப்பா வண்டி வேறு வேலைக்காரன் ஊரு 6-12 மைல் தூரத்துக்கு போய் படிக்க போனோம். मेरे पिताजी ने मेरे लिए काम वाले को रखा है 6 मील दूर हमें पढ़ाई करने के लिए जाना நல்ல है। பைபிள் வாசிப்பேன். मैं अच्छे से बाइबल पढ़ती ஏன்னா थी। எல்லாரும் பிடிச்சிட்டு இருப்போம், யாரும் ஜெபம் பண்ண மாதிரியே இருக்காது எங்க வீட்டுல. मेरे घर पे कोई भी प्रार्थना किया जिसे नहीं रहेगा, सब लोग நான் नहीं மாத்திரம் बनाएंगे। ஜெபம் பண்ணுவேன். मैं अकेले प्रार्थना करती அழகா थी। இருக்கவங்கிட்ட தான் பேசுவேன். सुंदर से रहने वाले के साथ मैं எப்படி बोलती இருக்கு हूँ। இருமாப்பு? कैसे थे அவர் देखिए சும்மா मेरा விடுவாரா? वो सुपाई से चले எபிரேயர் गए। 13 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, एब्रेन ने 13वां अध्याय में कहा அவர் நீதி செய்கிறதே. वो न्याय करने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அவர் கற்பத்திலே என்னை தெரிந்து वो கொண்டிருக்கிறார். गर्भ में मुझे कोप से मुझे चुन लिया है। தங்கச்சி லீலா எல்லார் கூட இருந்து பேசிச்சு, இன்னும் கூட்டம் சொல்லி சாப்பிடுவாங்க. मेरे बहन लीला ने सबके साथ बात करके उनके साथ बैठ के खाना எனக்கு அது खाएगी। பிடிக்கவே செய்யாது. मुझे वो पसंद ही नहीं लगती है। எங்க வீட்டு பெரிய வீடு பிடிச்சதுக்கு வந்து எல்லாரும் ஒன்று போட்டு போயிருக்கும் சின்ன பிள்ளைகள். मेरे घर बहुत बड़ा है, छोटे छोटे बच्चे आके पेशाब करके அது चले எனக்கு जाएंगे। பிடிக்கவே செய்யாது. मुझे वो पसंद ही नहीं होती நான் है। அதெல்லாம் நினைச்சு பார்க்கேன். मैं वो सब कुछ याद करके பைபிள் देखती வாசிப்பு हूँ। வாசிப்பு தான். बाइबल पढ़ना ही ஒரு है। குணம் மாறல. कोई भी गुण नहीं बदला எப்ப है। மாறும்? कब बदलेगी? நான் ஒவ்வொருத்தன் குகையில உன்னை என்னை கண்டு मैं संकट की गुफा में எதுக்கு बैठी அவர் देखा ஒவ்வொருத்தரும் है। தாராரு? क्यों ऐसे संकट देते हैं? நம்ம புத்திய அதாவது ஏசாயா 1 அதிகாரம் ஏசாயா 1 अध्याय சாமி போயிட்டு இருக்கு 21 நினைக்கிறேன். 21वां अध्याय உண்மையுள்ள நகரம், இல்லம்மா 25 வசனம். 25। நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிப்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ எனக்கு வசனம் தந்தாரு? कब ये वचन दिया அப்ப है? நான் கண்ணுக்குடியாம உபவாசம் இருப்பேன். तब मैं बिना पानी से उपवास रखती हूँ। உபவாசம் இருப்பேன். मैं ज्यादा उपवास रखती அப்ப हूँ। நான் நினைச்சேன் நான் ரொம்ப நல்ல ஆளுன்னு நினைச்சேன். तब मैं सोचने लगी मैं बहुत अच्छी व्यक्ति हूँ। அப்ப அன்னைக்கு உபவாசம் இருக்கும்போது அவர் பேசுறாரு. उपवास रखते समय उन्होंने बात ஏசாயா किया। 1:20. ऐसे 1:25वां அதுல अध्याय என்ன எழுதியிருக்கு? वहाँ पर क्या लिखा है? களிப்பு இருக்குது. वहाँ நான் पर உபவாசம் है இருக்கலாம். मैं उपवास ले सकते हैं। அந்த வசனத்தின் வெளிச்சத்துல நம்மளை சோதிக்கணும். उस वचन की ज्योति में हम जो जांचना है। நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி मेरे हाथों को तेरे ओर से फिरकर உன் களிம்பு நீங்க तेरे जो अशुद्ध शुद्ध करने के உன்னை लिए சுத்தமாய் புடமிட்டு तुझे शुद्ध से ताया करूंगा। உன் சுயத்தையெல்லாம் நீக்குவேன். तेरे स्वयं को सब बदल देंगे। எனது களிம்பு जब ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். उनके सारे मिलावट को पूरी रीति से उसे दूर करता है। ஜபம், உபவாசம், வேத வாசிப்பு, प्रार्थना, उपवास, बाइबल पढ़ना, ஜபம் பண்ணும்போது ஒரு சேரை தூக்கி போட்டு விடுவேன். प्रार्थना இப்பதான் करते போடல. समय एक चेयर को लेके डालती थी। ஏன்னா ஒருவர் நான் ஜபம் பண்ற இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். एक व्यक्ति मेरे साथ बैठा जैसा मुझे लगेगी। அப்ப நான் நினைச்சேன் ஒரு நாள் ஒரு தடவை அந்த சமயத்துக்கு நான் ஜெபம் பண்ணலைன்னா ஒருவர் பாவம் போல அங்க உட்கார்ந்துருக்க தெரியும். एक बार मैं प्रार्थना नहीं करेगी तो
एक व्यक्ति आकर ऐसे ही बैठा जैसा लगेगी, அதனால சேர் போட்டிருப்பேன். इसके लिए मैं उसमें चार डालती காமராஜ் थी நகர்ல. कामराज नगर में। அல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு இருந்தும் इतने ही रहकर भी ஆண்டவர் பிரிய இல்ல. परमेश्वर की प्रिय नहीं था। நாம நினைச்சிட்டு இருக்கோம் நல்ல அபிஷேகத்தில் हम நிறைஞ்சிருக்கோம். सोच रहे कि हम अच्छे अभिषेक में हैं, நம்ம ஜெபம் பண்ணணும். अच्छे से प्रार्थना करते நம்ம हैं, வேதம் வாசிக்கணும். अच्छे से बाइबल पढ़ते हैं, ஆலயத்துக்கு அட்டெண்ட் பண்ணணும். अच्छे எல்லாம் भवन में நல்லா आते हैं, இருக்கு. ये सब कुछ अच्छी அதுக்கு है, பலம் நிச்சயமா उसकी தருவார். प्रतिफल नीचे அது मिलेगी। என்ன நம்ம எந்த மனுஷனும் लेकिन कौन से भी मनुष्य இயேசுவுக்குள் मसीह यीशु के अंदर தேறினவனாக நிறுத்தும்படிக்கு सिद्ध बराबर रहने के लिए அவர் அவரையே நாங்கள் அறிவித்து उन्हें ही हमों से बताकर எந்த மனுஷனுக்கும் किसी मनुष्य को புத்தி சொல்லி बुद्धि कहकर எந்த மனுஷனுக்கும் किस मनुष्य को எல்லா ஞானத்திலும் सभी ज्ञानों से உபதேசம் பண்ணுகிறோம். उपदेश करते हैं। வேதத்தை நம்ம தியானம் பண்ணணும். शास्त्र को हम जांचना है। நீங்களாம் இப்பவே நீங்க நல்ல மாறி இருக்க. अब अच्छे से अभी से बदल दीजिए। நான் இப்ப 76 வயசுல இருக்கேன், இன்னும் நான் மாறணும். मैं 76 उम्र में मुझे और भी बदलना है, ஏன்னா நம்ம எல்லாரும் தேறினவர்கள். क्योंकि हम सब अच्छे सिद्ध बने रहना है। क्यों? நம்ம இருக்க இடமே பிரகாசிக்கும். हम रहने वाला जगह प्रकाशित होना है। யோவான் எழுதுறாரு, यौवना लिखता है அந்த ஒளி उस ज्योति இருளை பிரகாசிக்கிறது. जो अंधेरे में प्रकाशित हुआ है, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. जो अंधेरा उसे नहीं पकड़ सकता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. उस शब्द के लिए जीवन है, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கு. उस जीवन मनुष्य के लिए ज्योति रहा। அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது. उस ज्योति ने अंधेरे को प्रकाशित இருளானது करता அதை है, பற்றிக் கொள்ளவில்லை. जो अंधेरा उसे नहीं पकड़ सकता है। உலகத்துல கொஞ்ச நாள் நம்ம இருக்க போறோம். संसार में थोड़े दिन जीवन बिताने वाले हैं। நான் எனக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோனே நானுங்க. अब प्रार्थना करने की शुरुआत में मैं रोने लगी। எத்தனை பேர் பிச்சைக்காரங்க இருக்காங்க. कितने लोग भिखारी இந்த हैं। மழை நேரத்துல வீடு இல்லாம, इस बारिश के समय में घर போர்வை में இல்லாம, और वहाँ पर चादर में பசியோட இருக்காங்க. अक्का जो भूखे के साथ रहते हैं। ஆனா எங்களுக்கு எல்லா வசதியும் நீங்க தந்திருக்கீங்க. लेकिन अब हमारे सब कुछ घर कर दिया है, அவங்களுக்கு நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. उनके लिए हम कुछ भी नहीं कर सकता है। நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கணும். हम सभी इस प्रकार के लोगों के लिए प्रार्थना करना ஏன் है। அவங்கெல்லாம் பிச்சைக்காரங்களா ஆனாங்க? क्यों वे लोग सब भिखारी हुआ है? ஏன்னா பிதாக்கள் பெற்றோர் செய்த அக்கிரமம். क्योंकि माँ बाप किया हुआ जो उस पाप, ஆண்டவர் நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் சந்ததி 1000 தலைமுறைக்கு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். प्रभु की भय मान के चले तो तेरे संतान को 1000 पीढ़ी तक मैं आशीष करूंगा करके बताते हैं। இப்பெல்லாம் 3ஆம் நாள் கடலுக்கு பயந்து நடக்கலனா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவனா இருக்கிறேன். प्रभु को भय मान के नहीं चलेंगे तो दूसरे तीसरे पीढ़ी तक मैं पूछताछ करूंगा करके बताते हैं। நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். मैं भी आप भी आशीष पाए हैं। நம்ம பிறருக்கானதை நாட வேண்டும். हम दूसरे की गोसदारी करना है। நம்ம வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்தா சொல்ல மாட்டோம். अपने घर पर कुछ होएगा तो हम नहीं बताते ஊரா हैं। வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்தா தூக்கி தெரியும். दूसरे घर पर कुछ हुआ तो उसे हम सबको बता ரொம்ப देंगे, மோசமானது. क्योंकि बहुत बुरी हालत है वो। ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரியும் போது परमेश्वर भलाई करते हुए घूम फिरते समय நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு तुम கொடுக்கணும். जो बात बोलते हैं उन आरे के लिए जो सब देना पड़ेगी। நம்ம வார்த்தையை கவனிச்சு பேசணும். हमारे जो मुंह से निकलने वाले वचन को हम सोच कर बोलना है। ஆண்டவர் பேசுகிற தேவனா தான் என்கிட்ட இருப்பார். परमेश्वर बातें करने वाला प्रभु बनकर रहते हैं, நல்ல வெளிப்பாடு தருவார். अच्छे प्रतिकरण देता है। போனா அப்படிதான் இருந்துச்சு. हमारे गुण ऐसे है। அல்லேலூயா. हालेलुया। அவர் தான் மாற்ற முடியும். उन्होंने बदल देते हैं, பழையவைகள் ஒழிந்து போயின, पुरानी बातें बीत गई हैं, எல்லாம் புதிது. யாராவது நம்ம சொல்ல முடியுமா? सब कुछ नया हुआ है। कोई நானாவது சொல்ல முடியுமா? मैं भी बोल सकती हूँ क्या? பழையவைகள் ஒழிந்து போயின, पुरानी बातें बीत गई हैं, எல்லாம் புதிதாய். सब ஒருவேளை நீங்க कुछ சிலர் नहीं हुआ है। இருக்கலாம். कोई कई बार ऐसे सोच सकता है பழையவைகள் ஒழிந்து போனா எல்லாரையும் மன்னிச்சிருவோம். पुरानी बातें बीत गए तो सब कुछ क्षमा कर देंगे। ஆண்டவர் எப்படி மன்னிக்காரு? देखिए प्रभु कैसे क्षमा करते हैं। ஆண்டவர் காலையிலே 6 மணிக்கு நீ எழுப்புவாரு. भोर में 6 बजे प्रभु मुझे जगाते ராத்திரி हैं। எத்தனை நேரம் நான் ஜெபம்னாலும் 11 to 12க்கு நான் ஜெபம் பண்ணி ஆகணும். 11 से 12 तक मुझे प्रार्थना जरूर करना है। அப்பதான் சோதனை எனக்கு தூக்கம் வரும். तब मुझे नींद आएगी। அப்படி நான் தூங்கினேன்னா ऐसे में सोएंगी तो
டோர் பெல் அடிக்க மாதிரி எழுப்புவாரு. ऐसे जो दरवाजे की बेल मारते वैसे जगा देंगे। டோர் எல்லாம் தாழ்பால் இல்லாத மாதிரி இருக்கும். वैसे ही सारे घर में जो फाटक नहीं रखा वैसे மேலே அவர் எவ்வளவு அக்கறையா देखिए हर एक लोगों पर कितने कर्तव्य रखता है। இப்படி தெய்வம் யாருக்காவது உண்டா? इस प्रकार के प्रभु किसके लिए भी है क्या? எத்தனையோ பேருக்கு ஏசுனா என்னன்னு தெரிஞ்சாலும் வரல. कितने लोग यीशु करके जानते भी वे नहीं आते हैं। நம்ம வந்திருக்கோம். हम आए हैं। நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम आशीष पाए व्यक्ति है। நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम आशीष पाए व्यक्ति है। அல்லேலூயா. हालेलुया। ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, आशीष पाए इतने नहीं, நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். हम हमारे संतान के लिए हम आशीष भरा व्यक्ति के समान रहेंगे। எவ்வளவு பாக்கியசாலிகள். हम कितनी धन्य व्यक्ति है। அப்ப நம்ம எவ்வளவா இருந்தாலும் நம்ம ஈயமும் களிப்பும் மாறினாலும் வசனத்தை பார்த்தாதான் தெரியும். हम कितने भी रहेगा तो हमारे सारे मिलावट बदलना पड़े तो वचन के जरिए से हम देखना है। நீதியானியரால இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க. मिद्यान के लोगों के लिए इस्राएल कष्ट उठाते हैं। அப்போ இவங்க எல்லாரும் நெருக்கப்பட்டு அழுதாங்க. तब ये सभी दबाहट होकर रोते हैं। ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. परमेश्वर एक भविष्यवाणी एक नबी को भेज रहा है। 6 அதிகாரம் न्याय की पुस्तक 6 अध्याय 8 வசனம். 8 वचन। கர்த்தர் ஒரு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைதன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்று உங்களை ஓங்கின யாவருடைய கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எவருடைய தேசத்திற்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்றார் என்று சொன்னார். அல்லேலூயா. हालेलुया। மனிதர்களாக ஏற்றுக்கொண்ட எல்லா தெய்வங்களை பார்க்கலாம் நம்ம தெய்வம் ஜீவனுள்ள தேவன். मनुष्य जरिए से स्वीकार किया उस लोगों से हमारे प्रभु ने कितने महान है। சிலவங்க இங்கிலாந்து கிறிஸ்தவத்துக்கு வரதுக்கு பயப்படுவாங்க. எங்க சாமி இவங்களை அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. कई लोग हिंदू से जो मसीह में आने के लिए डरते हैं कि मेरे स्वामी ने मुझे मार இப்ப देंगे। தீர்க்கதரிசி சொல்றாரு, अब नबी ने कहता है அந்நியர்களுக்கு பயப்படாதுன்னு நான் तुम சொன்னேன்ல. पराए देवताओं को नहीं डरना करके मैं तुझे कहा ना, நீங்களும் என் சொல்லை கேட்கவில்லை. तुम तो मेरे बातों को नहीं सुना है। பிறகு அதுக்கு பிறகு எப்படி அக்கறை கொடுத்தாங்க ஆண்டவர். देखिए कैसे परमेश्वर प्रभु ने उनके ऊपर रखता நீங்க है। மறக்க கூடாது, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்த்துட்டே हाँ, இருக்கார். अब नहीं भूलना है कि हर एक लोग हमें देखता है। இப்போ கர்த்தருடைய தூதனானவரே வந்துட்டார். अब प्रभु की स्वर्गदूत ने आए हैं। யோவா சூராக்கிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். योवास उस नाम के उस पेड़ के नीचे बैठा है। அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் तब उनके बेटे गिदियोन கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புகிறதற்காக गऊ को मिद्यान के हाथों से बचाने के लिए நாளைக்கு சமீபமாய் அதை போரெடுத்தார். उसे उनके ओर से होकर उसे बढ़ोने लगे। இந்த 12 வசனம் சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் प्रभु की स्वर्गदूत ने அவனுக்கு தரிசனமாகி उनके लिए दर्शन होकर, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ये शूरवीर शूरमा यहोवा तेरे संग है। இதே மாதிரி எனக்கு வசனம் வந்தது. ऐसे ही मुझे परमेश्वर நான் वचन ரொம்ப दिया। பயந்தாங்கடி. मैं बहुत डरपोक அவனை थी। பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலி நம்ம உன் கூட இருக்கு. अब प्रभु ने मुझे देख के कहा, ए शूरवीर शूरमा मैं तेरे संग நீ हूँ। இருக்கிற பலத்தோட போ. तो जो बल है तुझे है उस बल के साथ जा। ஒவ்வொரு வீடா என்னை போ சொன்னார். हर एक घर घर पर मुझे जाने के लिए कहा நான் है। இப்படி போவேன். मैं कैसे जाऊंगी? அந்த வார்த்தை எனக்கு வந்தோடனே ஒவ்வொரு வீடா போவேன். அப்ப எல்லா வீடும் திறந்து கிடக்கும். तब सबके घर खुले होते हैं। நான் இந்த வீட்டுக்கு போனதே கிடையாது. मैं हिंदू के घर पर गया जैसे எல்லாரும் வசனம் போட மாட்டாங்க. அந்த இயேசுநாதர் படம் போட்டிருப்பாரு. सभी लोग वचन नहीं डालते कि यीशु की उस तस्वीर அது डालते மட்டும் थे। சொல்லல, அவர் உன் உள்ளங்கால் மிதிக்க இடத்த நான் உனக்கு தருவேன். तेरे कदम रखने वाले जगह को मैं तुझे दूंगा कर कर। அப்படி தாரவை முழுவதும் நான் அனுப்பிச்சேன். सब दारे में पूरा मैं घूमने लगी। அல்லேலூயா. हालेलुया। அப்படி 91 இருந்து அலைஞ்சேன். ऐसे 91 से लेकर मैं घूमने लगी। 94 ஆண்டவர் எனக்கு முத்துவிளக்கு எனக்கு தந்தார். 94 में परमेश्वर मुझे सोने के दीपक दिया था, बहुत बड़े। அப்ப இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது, பொக்கிஷக்காருக்கும் தெரியும். ये सब दूसरे नहीं जानते कि पोकीशा बहन जानती है। அப்போ ஒருவர் சொன்னாரு, एक व्यक्ति ने कहा,
எங்க மனைவிமாரெல்லாம் எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்காங்க. मेरे बीवी लोग कितने वर्ष से आते हैं, நீங்க எப்படி பிரசன்ட் ஆகலாம்? तुम कैसे प्रसन्न हो सकता है? ஆண்டவர் பரத்துல இருந்து சொன்னாரு, அங்க முன்ன நிக்கணும், நீங்க இருங்கன்னு ஒரு எலெக்ஷன் வைக்கலாம், ஒண்ணு வைக்கலாம், என்னை இன்னைக்கு சொன்னாங்க. प्रभु ने आज्ञा दिया है कि ये लोग ने मुझे कोई इलेक्शन नहीं रखा है, मुझे नहीं कहा, इसलिए मैं रहा। நான் நல்லவளே இல்ல, मैं अच्छी व्यक्ति நல்ல नहीं हूँ, ஜெபம் பண்ணுவேன், मैं अच्छी प्रार्थना நல்ல करती हूँ, வேதவாசி, अच्छे बाइबल पढ़ती हूँ। கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாற வச்சுட்டே இருக்காரு. थोड़ी थोड़ी मुझे बदलने के लिए करते நான் हैं। மாறிட்டு இருக்கேன். अब भी मैं बोल रही हूँ, நமக்காக ஒரு யுத்தம் செய்யறேன். अपने लिए वो युद्ध करता है। நிறைய வீட்டுக்கூடத்துக்கு போவேன், அப்ப எனக்கு ரொம்ப பலன் இருக்கும். बहुत घर घर पे प्रार्थना के लिए जाती हूँ, तो मुझे बहुत बल होती है। ஷீலா கூட சொல்லுவாங்க, அக்கா நீங்க ஒரு பைக் வச்சுக்கோங்க கையை, என் கூட உங்களுக்கு நடக்க முடியாது. शीला बोलेगी कि तो आप एक बाइक रख के जाइए, करके वे मेरे साथ चल ஒரு नहीं நாளைக்கு पाते हैं। 2-3 கூட்டம் இருக்கும். एक दिन में 2-3 मंडली होती है। பூரா காப்பி குடிச்சு குடிச்சு வயித்தை கெடுத்துட்டேன். पूरा कॉफी पी कर पेट को मैं बिगाड़ दी थी। நம்ம ஒரு வீட்டு கூட்டம் நடத்திட்டு வெளியே வரேன். एक घर की मंडली चलाकर मैं बाहर आ रही ரொம்ப நல்லவே. थी। वो कितने अच्छे हैं। அவருக்கு நீங்க நான் லேடிஸ் பிரசிடெண்டா இருந்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம். हमें लेडीज के जो प्रेसिडेंट था इसलिए उन्हें बहुत என்ன गुस्सा நினைச்சிட்டு मिला। இருக்கீங்க? क्या सोच के எங்க रखा? மனைவிலாம் எத்தனை வருஷமா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. मेरे बीबी कितने साल से भवन में जाते हैं। நானும் அவங்களோட குறைஞ்சு போகல, அப்ப மீன்ஸ் தான் நானும் போயிட்டு मैं भी उनसे कम नहीं, मैं भी तब से जा रही हूँ। मैं उसे பேசிட்டே இருக்காரு. मैं उसे कुछ नहीं कहा कि वो बातें कर रहे थे। அவரோட எனக்கு மனுஷ பலனும் இருக்கு, उनसे भी ज्यादा मुझे சொந்த मनुष्य की பலனும் पड़ी। இருக்கு. நான் ஒன்றும் சொல்லல. मेरे रिश्तेदार वाला भी है। நான் मैं வந்து कुछ யாரும் नहीं कहा। நியாயம் இருக்க வரல, தேவன் நமக்காக வழக்காடுகிறார். मैं किसी को न्याय करने के लिए परमेश्वर हमारे लिए मुकाबला करते हैं। சாயந்தரம் கேட்கேன், मैं शाम को पूछने அவர் लगी, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. उन्होंने एक्सीडेंट हुआ। ஜேம்ஸ் தெரியுங்களாமா? நல்லமே பிள்ளை ஜேம்ஸ் தெரியுங்களா? அவங்க அவங்க பாருங்க, அவங்க பிரசிடெண்டா இருக்கணும்னு என்கிட்ட சண்டை போட்டாங்க. उन्होंने प्रेसिडेंट रहना करके झगड़ा किया है, ஆனா அவங்க பாம்பேல இல்லாமலே ஊருக்கு போயிட்டாங்க. लेकिन वो बम्बई में नहीं रहा, गांव में चले गए। எதுக்கு நம்ம சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். इसीलिए मैं कहता हूँ सबके लिए प्रार्थना நம்மை करना है। துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம். हमारे दुख देने वाले के लिए प्रार्थना करना है। யார முன்குறித்தாருன்னு தெரியாம தான் அரசியல்வாதி மாதிரியே வேற சபையும் நடக்குது. किससे पहलौटा चुना करके नहीं जानते कि राजनीति कैसे चलता है, वैसे कलीसिया भी चलाते हैं। நான் யாரும் அடிச்சு சொல்லுவேன், வசனமே உங்களுக்கு சொல்லல. मैं अपने गवाही कहती हूँ, वचन नहीं बोलती हूँ। 90 கல்வி ஆண்டுல ஆண்டவர் சொன்னாரு, நீ ஊருக்கு போன்னு சொன்னாரு. 91 में जो प्रभु ने कहा तो गाँव जाओ, ஏன்னா பிசாசு போராட்டம் ரொம்ப இருந்துச்சு. क्योंकि शैतान की लड़ाई बहुत என் अच्छी थी। பையன் என்னை கொல்லதுக்கே நினைப்பான். मेरा बेटा मुझे मारने के लिए, हत्या करने நான் के लिए இருந்தா सोचता है। எங்க अम्माவை நான் கொன்றுவேன், தெருவில் தான் படுப்பான். मैं रहेगा तो मेरे माँ को मार डालेंगे कर सड़क में सोने அது लगे। பெண்களுக்கு யோசனை சொல்வதற்கு என்னை ஒரு வருஷம் ஊருக்கு அனுப்பினார். महिला की सराहना देने के लिए 1 साल के लिए मुझे गाँव भेज दिया है। 91 அங்க போன உடனே அங்க பெண்கள் கூட நடத்தின பொண்ணு நீ தான் நடத்தணும் பிள்ளைன்னு சொன்னாங்க. जब मैं वहाँ पर जाते ही वहाँ पर रहने लगा, बहन ने कहा तू ही चलाना है। ஒரு வருஷம் ட்ரைனிங் தந்தாங்க. 1 साल मुझे ट्रेनिंग दिया है। சுவிசேஷ ஊழியம் ஒரு வருஷம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் போவோம். सुसमाचार की सेवा पड़ोसी गांव में हम जा रहे थे। என்னையும் உங்களையும் முன்குறித்திருக்கிறார். मुझे आपको पहले நம்ம चुनेंगे। வீட்டிலே இருக்க கூடாது. हम घर पे ही नहीं रहना है, கிறிஸ்துவ வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கணும். मसीह के घर पर जाके बातें करना है, ஊரா வீட்டு பேச்சு பேசக்கூடாது. दूसरे की बातें नहीं करना है। நம்ம ஆண்டவர் பராக்கிரமசாலி, हमारे प्रभु ने जो நம்ம बराबर அவருடைய है, பிள்ளைகள், हम उनकी संतान நம்ம है, பராக்கிரமசாலி. वो हमारे लिए सूरवीर है। இந்த உலகம் ஒண்ணும் இல்ல, इस संसार कुछ भी नहीं है, இன்னொரு நித்திய ஜீவனான உலகம் இருக்கு. और एक अनंत काल की जिंदगी के लिए एक संसार அதுக்காக है। நானும் நீங்களும் நடை போடணும். उनके लिए हमें भी पीछे हमारे चाल चलन होना है। இப்போ நம்ம எல்லாரும் மத்தியானம் தூங்க கூடாது. अब हम सभी दोपहर में नहीं ஒரு सोना நாளைக்கு है, 2 வீட்டுக்காக போகணும். एक दिन में 2 घर पे तो जाना है। ஆண்டவர் தன்னையே கொடுத்து ரத்தம் சிந்தி परमेश्वर अपने आप को देकर लहू बहाकर நமக்காக விடுதலை வாங்கி தந்திருக்காரு. हमारे लिए मुक्ति को लाके दिया है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக நம்ம இருக்க கூடாது. अब शांति को बिगाड़ने वाले की समान नहीं रहना இப்ப है। இந்த கிதியோன் अब एक गिदियोन
போர் அடிச்சிட்டு இருக்காரு. अभी वो बटोर करता है கர்த்தருடைய தூதன் சொல்றாங்க, प्रभु की स्वर्गदूत कहता है, பராக்கிரமசாலியே ये सूरवीर शूरमा கர்த்தர் உன்னோடு இருக்காரு. यहोवा तेरे संग रहता அவர் है। என்ன சொல்றாரு? अब वो क्या कहता है? கர்த்தாவே, हाय प्रभु, எங்க கூட இருந்தா आप मेरे साथ रहे तो முன்னோர்கள் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. हमारे पुरखों ने जो அந்த आपके बारे में அபிஷேகம் कहा, எங்க? वो सभी कहाँ है? இல்ல உன் கூட ஆண்டவர். नहीं, तेरे साथ प्रभु है, बोला है। हालेलुया। हालेलुया। அதே மாதிரி वैसे ही ரொம்ப சொல்ல நேரம் இல்ல. अभी ज्यादा बोलने की समय नहीं है। நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டாடுறேன், मैं तुम्हारे लिए भोजन दूंगा, கொண்டு வாருன்னு சொன்னாங்க. जो लेके आओ கொண்டு कर வான்னு சொன்னாங்க. लेके आओ பாறையில कर வச்சாரு. वो हम पर रखे है। அவர் கோலம் நீட்டி அந்த அக்கினி வந்து அதுலயே மேல போயிட்டாரு. वो अपने लाठी को दिखाकर उसमें अग्नि आकर उसमें उड़ के चले गए அப்ப थे। கிரியும் சொல்றாரு, तब गिदोन ने कहता है, ஐயோ ஆண்டவரே, हाय प्रभु, கர்த்தருடைய தூதனை பார்த்தனே, प्रभु की स्वर्गदूत நான் से செத்து कहा, போவேன். मैं मर जाऊंगी, சாவதில்லை, आप नहीं मरेंगे, உனக்கு சமாதானம். वैसी शांति। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நானும் நீங்களும் சமாதானத்தை தந்திருக்கிறார். आज मेरे लिए आपके लिए शांति दिए है। எத்தனையோ பேருக்கு குடும்ப வாழ்க்கை நடத்த தெரியல. कितने लोग परिवार की जिंदगी को नहीं चला सकते हैं। கணவனும் மனைவியும் அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியாம உடனே டிவோர்ஸ் போயிடுறாங்க. बीवी और पति ने जो एडजस्ट करके नहीं जाते, तुरंत तलाक के लिए योजना करते हैं। பிள்ளைகளை வளர்க்க தெரியல. बच्चों को बढ़ाने नहीं आते हैं। ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு தெரியாது, हम कोई भी नहीं जानते ஆனா हैं, அவர் செய்வார். लेकिन उन्होंने ஏன்னா, அது करेंगे। அதுதானே சொல்லியிருக்கு நம்ம வசனம். वचन ऐसे बताते हैं ना, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீர். मेरे क्रिया को जो सफल करने वाला आप है। எங்களுக்காக கிரியை நடத்தி எங்கள் கிரியைகளுக்காக நீங்க கிரியை செய்து आप வருகிறீர்கள். हमारे क्रिया के लिए आप क्रिया कर कर आते करके बतलाते हैं। எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர். आप हमारे क्रिया के लिए आप हमारे लिए चला कर आते हैं। பிள்ளைகள் நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க. बच्चे हमारी बातें नहीं सुनते हैं, மருமக்கள் சரி கேட்க மாட்டாங்க. आने वाले भू लोग नहीं सुनते நம்ம हैं। துரைத்தனம் பண்ணதுக்கு நம்மள ஆண்டவர் சொல்லல. इस प्रकार कहने के लिए प्रभु ने हमें नहीं बुलाया है। நம்ம கிரியைகளுக்காக अपने क्रिया के लिए उन्होंने क्रिया करते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? भरोसा रखते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு मेरे சொல்லியிருக்கேன். जिंदगी के अनुभव को बताती हूँ। நம்ம கிரியைகளுக்காக அவர் கிரியை செய்கிறார். अपने कामों के लिए उन्होंने क्रिया நம்ம करते கிரியை हैं। கணவரை எப்படி நடத்துதோ, हमारे क्रिया प्रभु अपने पति को कैसे நம்ம चलाते கிரியை हैं, பிள்ளைகளை எப்படி நடத்துதோ, हमारे काम बच्चों को कैसे चलाते நம்ம हैं, கிரியைகள் மணமக்களை எப்படி நடத்துதோ, हमारे काम भू लोग कैसे चलाते குறை हैं। சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி அவங்க திரும்பவே மாட்டாங்க. कभी हाथ बोलेंगे बोलेंगे तो सुधारेंगे नहीं। அப்படியெல்லாம் நான் செய்தவதான். ऐसे मैं की थी அது पहले, என்ன உபயோகம்? उसमें क्या लाभ है? ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं है। நம்ம ஆண்டவர்ட்ட அதை கொண்டு சொல்லணும். आप प्रभु के बस कहना है, அவர் நமக்காக கிரியை நடத்தும். उन्होंने हमारे लिए कार्य करता है। வார்த்தை ஜீவன் உள்ளது. वचन जीवन भरी வார்த்தை है, नம்பணும். वचन को भरोसा रखना है, பெரிய காரியத்தை वो செய்வார். बड़े काम எல்லா करेंगे। இயலாமை மாற்றுவதற்கு அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். सारे नामुमकिन को मुमकिन करता है। கிறிஸ்துவுக்கு விசுவாசமே கிடையாது. गिदोन के लिए विश्वास नहीं, பயந்தாங்கொள்ளி. वो डरमुख था। அப்ப ஆண்டவர் சொன்னாரு, तो प्रभु ने कहा, நீ இந்த பலிபீடத்துல அடிச்சு நொறுக்கிட்டு सारी सब वेदी को तू मार गिराकर பலிபீடம் கட்டி मेरे लिए नई वेदी बना। இவர் வேலைக்காரர் கூட்டு பகல செய்தார், ராத்திரி செய்தார். எல்லாருக்கும் இது தெரியும். इन्होंने जो दिन में नहीं रातों में करता है, सब जानते हैं। காலையில எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க, இது யார் இப்படி செஞ்சா? बोर में आके सब देखकर झगड़ा करते हैं, कौन ऐसा किया है? கிதியோன் தான் யோவாசுடைய மகன். ये गिदोन यहोवास की बेटा। நீ அப்பா என்ன சொல்றாரு? तेरे पिता ने क्या कहते நீங்க हैं? ஏன் பகலுக்காக வழக்காடுவீங்க? तुम क्यों जो पागल के लिए मुकदमा करते ஆகால் हैं? தெய்வம்னா பகல் வழக்காடுவோம். पागल देता रहे तो उनके हो जाओ। நம்ம தெய்வம். अपने प्रभु पर सच्चाई है। எவ்வளவு பாக்கியசாலி. हम कितने धन्य व्यक्ति है। கண்ணீர் விடும்போது வார்த்தை அனுப்புகிறார். हम आंसू बहाते समय वचन को भेज रहा है। அவர் ஜீவன் உள்ளது. वो जीवन से भरे அவர் हुए हैं, மாறாதவர். वो ना बदलते हैं। இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். यीशु मसीह आज कल अभी कभी ना बदलते மல்கியா हैं। சொல்றார். मलाकी कहता है, மல்கியா மூலமா தேவன் பேசுகிறார். मलाकी पुस्तक से परमेश्वर, मैं नहीं बदलता हूँ, ஆகையால் இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் நிர்மூலமாகவில்லை. इसलिए इस्राएल के लोग कभी ना गिरेंगे। அவர் மாறாதவர். वो ना बदलने वाला प्रभु நம்ம है। கூட பேசிட்டு वो हमारे, मैं तेरे संग बात करती हूँ। हालेलुया। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்போ கிதியோன் வந்து गिदियोन आकर ராத்திரியோட ராத்திரியா சொன்னாங்க, ஜனங்களுக்கு சொன்னாங்க, போயிட்டாங்க. रात हो रात के कहते हैं कि इसलिए सारे लोग चले இப்போ गए। 3 வகையான ஜனங்கள் வந்து நிற்காங்க. अभी 3 प्रकार के लोग आके खड़ा रहते हैं, और ये दर्शन किए रहने वाले लोग। அப்ப
அப்போ எல்லாரும் வந்த உடனே பயமா இருக்கு. 3 लोग खाते ही उन्हें बहुत डर होने लगे। ஊதி 12 கோத்திரத்தையும் கொண்டாந்துட்டாரு. अभी दूरफी पुकार 12 गोत्र को लेकर आए। ஆண்டவர் சொன்னாரு இதெல்லாம் வேண்டாம். परमेश्वर ने कहा ये सब नहीं चाहिए। बहुत ज्यादा सब सही किया। अभी 300 लोग हैं। बड़े फिक्स्ड उसे भी 3 अलग किया है। गिदियोन गिरदेते काम பார்த்தார். गिदियन की मनों को देखता है। விசுவாசம் இல்ல. उनकी विश्वास नहीं। இப்ப கிதியோன் சொல்றாரு. अभी गिदियन कहता है நான் ராத்திரி தோலை போடுவேன். मैं रात को मैं चमड़े डालूंगा। வெளியே எல்லாம் பனி பெய்திருக்கு, இந்த தோல்ல பனி பெய்யக்கூடாது. बाहर सब होश गिरना है, इस चमड़े में नहीं गिरना है। அப்படி செய்வார். ऐसे करेंगे। அப்படின்னு இவருக்கு நம்பிக்கை இல்ல. ऐसे भी भरोसा नहीं। ஆண்டவரே இந்த வெளியெல்லாம் பனி பெய்யக்கூடாது, தோல்ல பெய்யணும்னாரு. அது செய்தார். बाहर पूरा होश नहीं गिरना है, खाली चमड़े में गिरना। वैसे प्रभु ने किया है। வெளியெல்லாம் பனி பெய்யக்கூடாது, நான் உளறிட்டு இருக்கேன். தோல்ல பனி பெய்யணும்னாரு. அது பெய்துச்சு. अभी चमड़े में होश गिरना बोले तो ऐसे हुआ है। தோல்ல பனி பெய்யக்கூடாது, வெளியெல்லாம் பனி பெய்யணும். अभी चमड़े में होश नहीं गिरना है, बाहर पूरा गिरना बोले तो वैसे हुआ है। ரெண்டையும் ஆண்டவர் செய்துட்டாரு. दोनों भी प्रभु ने किया है। ஆனால் இவருக்கு விசுவாசம் இல்லை. लेकिन उनकी विश्वास नहीं आया அப்ப है। ஆண்டவர் சொல்வாரு, तब प्रभु ने कहे அந்த எதிரியுடைய பாளையத்துக்கு நீ போ. विरोध के उस जगह पर तू छावनी में जा। சொப்பன மூலமாக நம்ம ஆண்டவர் பேசுகிறோம். दर्शन के जरिए से प्रभु बात करता है। இப்போ இந்த கிதியோனும் அவங்க வேலைக்காரன் பூராவும் சேர்ந்து அந்த பாளையத்துக்கு போவாங்க. अभी गिदियोन उनकी सभी लोग मिलकर उस छावनी में जाते हैं। ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. 2 जन वहाँ पर बात करते நம்ம हैं। பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் செய்யணும் தான். हमारे बच्चों के लिए कुछ कार्य करना ராத்திரி है। ஜெபம் பண்ணணும். रात में प्रार्थना करना அவர் है। பேசுவார். वो बात நம்ம करेंगे। இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. अपने मनमानी से नहीं करना அதனால है। நிறைய காரியங்கள் தவறாக उसकी जरिए से बहुत कार्य गलत से हुआ है। ஹalleluya. हालेलुया। அப்படி இவங்க ரெண்டு பேரும் போறாங்க, அந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. अभी 2 जन जा रहे हैं, वहाँ पर बात करते हैं। ஒரு சொப்பனம் பார்த்தான். एक व्यक्ति ने दर्शन देखता है। ஒரு அது என்னதுமா வார்கோதுமை அப்பம், சுட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். वहाँ पर एक जो गेहूं की उस रोटी। மீதியானியரின் பாளையத்துக்கு 11 வசனம் வாசிச்சேன். 7ஆம் அதிகாரம். 7वां अध्याय 13 वचन में பாளையத்துக்கு पढ़ते हैं। உருண்டு வந்தது. वहाँ पर उस छावनी मिद्यान की छावनी से आ रहे थे। கூடாரம் மட்டும் வந்தபோது उसी तंबू तक आते ही கூடாரத்தை என்ன செஞ்சுட்டு அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. उस तंबू को गिरा दिया है। கூடாரம் விழுந்து கிடந்தது. उस तंबू ने गिर पड़ा है। ஒரு சொப்பனம் கண்டு சொல்லுதான். एक व्यक्ति दर्शन देके कहता है, மத்தனி சொல்லுதான். दूसरे कहता है யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயம். इस योवास नाम की उस बेटे की गिदियोन नाम की उस तलवार है। அல்லாமல் வேறல்ல. नहीं तो उनके अलावा कुछ नहीं है। தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். सारे मिद्यान की सेनाओं को उनके हाथों में सौंप दिया है। இப்ப இது ரொம்ப இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. अभी 10 मिनट है। அப்போ இந்த கிதியோன் तब एक गिदियोन, அப்ப உள்ளத்தில் தேவன் இருக்காரு. उनके मन में परमेश्वर है। சூழ்நிலை பயமா இருக்கு. परिस्थिति तो डर लगती है। சமாதானம் இல்ல. कहाँ भी शांति नहीं விவசாயம் है। பண்ண சமாதானம் இல்ல. खेती बाड़ी करने की ஆடு शांति மாடு नहीं है। மேய்க்க சமாதானம் और இல்ல. चरवा करना शांति नहीं है। நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை लेकिन கட்டளையிட்டார். इजराइल लोगों को शांति को दिया है। கிதியோன் மூலமாக गिदियन की जरिए से அவர் ஜெயித்தார். वो विजय पाए। हालेलुया. हालेलुया। ஆதியாகமத்துல जो उत्पत्ति में ஆதாம் ஏவாளை படைத்தாங்க. आदम हवा को बनाने ரொம்ப लगे। சந்தோஷமா இருந்தாங்க. बहुत आनंद से रहने ரொம்ப लगे। செல்லமா இருந்தாங்க. बहुत लाडला से रहने लगे। அவருடைய வார்த்தை उनकी वचन அது ஜீவன். वो जीवन அவருடைய भरेंगे। வார்த்தை அலை தட்டினது. उनकी वचन को नहीं गिराना है। சமாதானம் இல்ல. वहाँ पर शांति नहीं है। ரெண்டாவது ஒரு சான்ஸ் கொடுத்தாரா? दूसरे की चांस दिया है प्रभु। என்ன சான்ஸ் கொடுத்தாரு? क्या சொல்லுங்க. दी है? நீங்க சொல்லுங்க. பழத்தை செய்தி சொல்லுங்க. பழத்தை சாப்பிட்டாங்க. और उन्होंने फल खाया है। ஒரு ஆள் சாப்பிட்டோன்னே நிர்வாணம் ஆகல. एक व्यक्ति खाते ரெண்டு हैं, பேரும் சேர்ந்து नंगे पर नहीं हुआ है। சாப்பிட்டாங்க. दोनों मिलकर खाए हैं। ஆண்டவர் வராரு, ஒளிஞ்சிட்டாங்க. परमेश्वर आए तो छुप गए हैं। இப்போ அவங்களுக்கு அவங்க பழத்தை சாப்பிட்டாலும் மன்னித்து ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. जो वो फल खाए तो उन्हें क्षमा करके एक मौका दिया அது है। என்ன சான்ஸ்? वो क्या मौका है? யாருக்கு யோசனை வருது? கேட்டாரு. उसने जो पूछा, ஆதாம்கிட்ட கேட்டாரு, आदम से पूछा, நீ சாப்பிட்டியோ? तू खाए क्या? ஆமா நான் சாப்பிட்டேன். हाँ, मैं நீ खाया। மன்னிச்சிடுங்க அப்படிதானே சொல்லணும். अब मुझे क्षमा वचन என்ன कीजिए। சொல்லுது? वचन क्या कहता है? அவர் மன்னிக்க தயவு வைத்தார். वो क्षमा करने के लिए दयालु என है। இளைய குமாரன்
சொல்லிக்கிழமை போயிட்டாரு. अभी छोटे पुत्र ना सुनते हुए चले गए हैं। போனபடி அந்த அப்பா விட்டாரா? गए तो उनके पिता छोड़े இல்ல, மன்னிச்சாரு. திரும்பி வரும்போது மன்னிச்சாரு. तो फिर आने के समय उसे क्षमा किया ஆனா है। ஏவாளை உடனே அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. आदम हवा को तुरंत ताड़ना नहीं ஆனா दिया, பிசாசுட்ட கேட்கல, ஏன் நீ இப்படி செஞ்சேன்னு கேட்டாரா? लेकिन शैतान से पूछा कि சர்ப்பத்துல क्यों ऐसा கேட்டாரா? किया? सर्प से கேட்கல. पूछा ஏன்? क्यों? சர்ப்பத்துக்கு மன்னிப்பு கிடையாது. सर्प के लिए क्षमा नहीं है, ஆனா எனக்கும் உங்களுக்கு மன்னிப்பு. लेकिन मेरे लिए आपके लिए क्षमा है। அதனால ஆதாம்கிட்ட கேட்டாரு. इसलिए आदम से पूछा, आदमी? आदम நான் சொன்னேன், நீ புஷ்டி கூடாதுன்னு கடைசி புஷ்டாயோ? जिस फल को नहीं खाना है उसे खाया क्या? அவர் என்ன சொன்னாரு? ஆமா ஆண்டவரே, நீ மன்னிப்பு சொன்னாரா? उसने कहा कि हाँ परमेश्वर मुझे நீ क्षमा கொடுத்த करो। இந்த ஏவாள் तो आप दिया वैसा हवा, அம்மா என்னை சாப்பிட சொல்லிட்டா. वो मुझे खाने के लिए कही முதல்ல है। என்ன என்ன வந்துட்டு पहले क्या चीखे? தான் குற்றத்தை நினைக்காம अपने दोषी को ना देखे, அவன் திணிக்கலையே. वो ऐसे நீ मुंह நல்லா में இருக்கு சாப்பிடுன்னு சொன்னாங்க. अच्छे फल है खा அப்ப के ஆதாம் देखे। என்ன சொல்லிருக்கணும்? अब आदम क्या बोलना है? அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும். उसे नहीं खाने அது போச்சு. இப்ப சாப்பிட்டாச்சு. अब खा लिए हैं। ஆண்டவரே, நீ மன்னிச்சிருங்க ஐயா. हे परमेश्वर मुझे क्षमा मन्निप कीजिए। கேட்டிருந்தா? ऐसी क्षमा मांगेगे तो மன்னிப்பு கிடைச்சிருக்கு. क्षमा मिलती है। சரியா தப்பா? गलत है कर रहे थे, சான்ஸ் கொடுத்தாரு. वहाँ पर मौका दिए ஏன்னா हैं, இளைய குமாரன் क्योंकि छोटे पुत्र சொல்லிக்கலாம் போயிட்டாரு. उसकी बात नहीं सुना चले गए, அதற்காக காத்திருக்கிறார். उनके लिए बाट जो रहता திரும்பி है, வரும்போது அவரை அரவணைக்கிறார். वो लौट के आते समय उन्हें तसली करता है, जो उसे अपने लेते हैं, மோதிரம் கொடுக்கார். उसके लिए अंगूठी देते हैं, उनके लिए जूते दिए அது हैं। பெரிய वो சந்தோஷம் कितनी சமாதானம். बड़ी शांति आनंद है। கொழுத்த கண்டுகள் அடிக்கப்படுகிறது. और अच्छे बछड़े को उसे मारा है। அப்போ அந்த ஆதாம் उस आदम மன்னிப்பு கேட்டிருந்தா क्षमा मिलेगी तो மன்னிச்சிருப்பேன். क्षमा मांगेगी तो நீ ஏன் दिया ஏன் அப்படி है। செய்த? तो क्यों हवा? அவளா நான் செஞ்சுட்டேன் ஐயா, ஓ. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாளா? वो भी तो बोली क्या नहीं वैसा गलत किया है, क्षमा करो करके। சர்ப்பம் என்னை வஞ்சிச்சிட்டு सर्प मुझे बहुत धोखा दिया है। குறை குரு ஆவி வந்துச்சு. देखिए कमी घाट बोलने वाला हाथ இன்னைக்கு मारो। நம்ம வார்த்தை கேட்கலனா जिस दिन उनके वचनों को हम नहीं நம்ம सुनते வீட்டுல हैं, குறை கூறிட்டே अपने घर पर कमी घाट बोलते ये अच्छा नहीं रहेंगे, लगी, ये वो अच्छा नहीं, ये अच्छा என் नहीं। மருமக அவனோட கம்ப்ளைண்ட் பண்ணி मेरे बहू आएगा तो कंप्लेंट करेंगे, வேற பார்த்தேன். அவன் என்ன கடவுளா? वो क्या भगवान है क्या? என் மருமக கடவுளா? मेरे बहू क्या भगवान है கடவுள்கிட்ட क्या? சொல்லணும். वो उनकी बात बोलना யாருக்கு है, சொல்லணும்? जिसकी बात बोलना है ஆண்டவருக்கு சொல்லணும். प्रभु से बोलना है। அவங்க சான்ஸ் விட்டுட்டாங்க. वो अपने मौका को छोड़ दिया है। அந்த அம்மாவும் சர்ப்பத்தை தான் சொன்னாங்க. उस माँ जी भी सर्प से कहा, அதனால இவங்களை சபிச்சாங்க. इसलिए शराब मिला है। சர்ப்பத்தை அவங்க சபிக்கப்பட்டாங்க. सर्प को कुछ नहीं कहा, वो तो शराब पाया व्यक्ति இன்னைக்கு है। நானும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். आज मैं पे भी सीखने की बात, ஆதியிலே வார்த்தை இருந்தது. शुरुआत में वचन था, அந்த வார்த்தை उस वचन தேவனோடு இருந்தது. परमेश्वर के साथ था, அந்த வார்த்தை उस वचन தேவனாய் இருந்தது. परमेश्वर बने, அவருக்குள் ஜீவன் இருந்தது. उनके अंदर जीवन रहा। அப்போ நம்ம வசனப்படி நடக்க நடக்க நடக்கணும். உங்களுக்கு வராது. तब वो वचन के जरिए चलते चलते हमारे कमजोरी आएगी, लेकिन हमारे बल देंगे। हालेलुया, हालेलुया। வாக்கு மாறாத. वो शब्द ना बदलते हैं, அவர் நமக்காக வந்தாங்க. वो अपने लिए आए, எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க. कितने कह कर அவர் देखा, அவ்வளவு அழகுள்ள தேவன். वो कितने सुंदर बड़ा परमेश्वर அவ்வளவு है, அழகு நிறைந்த வாலிபனாக நன்மை செய்கிறவராக சுற்றி इतने திரிந்தார். अच्छे सुंदर बड़ा हुआ जवान बनकर भलाई करते हुए घूम அவருடைய सकते ஆடைய थे, கன்னிமரியாள் लेकिन उसकी माँ कुंवारी மேலாடைய தையலே இல்லாம நெய்திருக்காங்க. जो अपने सिलाई न करते हुए उसे हाथों से बनाया அவ்வளவு है, அழகாக பிரகாசிக்கிறவராக நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். इतनी प्रकाश करते, इतनी सुंदरता से घूम फिरते थे। பிரதான ஆசாரியர் பரிசேயர் அவங்களுக்கெல்லாம் தேவன் மேல போறாங்க. प्रधान याजक और प्रतिशत सदस्य सभी के लिए वो जलन होने लगे, இவங்களால செய்ய முடியல. उनसे कुछ नहीं कर सका है। 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 मिनट 3 வருஷம் 3.5 साल तक நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். भलाई करते हुए घूम फिरते थे। அவருக்கு சீசர்களை ஏற்படுத்தினார். उनके लिए 6 लोगों को तैयार किया கற்றுக் கொடுத்தார். है, सिखा कर दिए हैं, அற்புதங்களை பார்த்தாங்க. और दूसरे को நான் देखे சிலுவையில் அறையப்படணும். क्रूस पर चढ़ाया जाना है, எழும்பணும். तीसरे दिन जी उठना है। நல்லா சொன்னாங்க. अच्छे से कहा है, எல்லாம் மறந்துட்டாங்க. सब कुछ भूल गया है। நானும் நீங்களும் வேத வாசிப்போம் தியானிப்போம் எல்லாம் மறக்கக்கூடாது. मैं भी अभी शास्त्र पढ़ते हैं, जानते हैं, लेकिन ये என் सब नहीं வாழ்க்கையில भूलना है। நான் நடைமுறைக்கு வரும்போதெல்லாம் ஜெயத்தை காட்டுவேன். हम चाल चल में आते ही मैं विजय को प्राप्त करती அதே हूँ, மாதிரி நீங்களும் வசனத்தை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. वैसे वचन को भी अपने कामों में लेकर आइए। அவர் சொன்னபடி சிலுவையில் அறையப்பட்டார். उन्होंने जैसे कहा वैसे क्रूस पर चढ़ा गया है। அறையப்படும்னால ஆண்டவர் சொன்னாரு, जो परमेश्वर ने कहा, நீங்க விழித்திருந்து ஜெபம் तुम பண்ணுங்க. झांक के प्रार्थना करो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோதனைக்கு
ஈடுபடாதபடி परिश्रमी ना होते हुए அதனால தான் அவர் மறுதளிச்சிட்டாரு. इसके लिए पतरस ने इनकार किया। எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. सब दौड़ चले गए ஒரு हैं। வாலிபன் வேஷ்டி இல்லாம ஓடி போயிட்டாரு. एक जवान तो वैसे ही भाग के चले गए कपड़े के बिना। कितने डर था கூடதான் उनके, இருந்தாங்க. उनके साथ रहने நம்மளும் लगे। உலகத்தார கண்டு பயப்படுறோம். हम भी संसार के लोगों को देख के डरने की जरूरत नहीं है। சமாதானத்தை हमारे प्रभु ने हमें शांति देता அவரை है। அறியாம ஒண்ணுமே उनके நடக்காது. अलावा हमारे लिए कुछ नहीं आती நம்ம है। வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். अपने सारे चाहत को पूरी அவர் करेंगे। நமக்கு பயந்தவர்களின் வாஞ்சையை उन्होंने अपने धर्मियों की जो சங்கீதம் 145 भजन संख्या 145 அதை எடுங்க. से लेंगे। நம்ம அவருக்கு பயந்து நடக்கும்போது हम நம்ம उनके- வாஞ்சையை அவர் நிறைவேற்றுகிற हम தேவனாய் उनके भय मन के चलते समय हमारे सारे जरूरतों को पूरी करता है। நான் பயம்னா என்னன்னு எனக்கு புரியல இன்னும் எனக்கு. अब तक मुझे नहीं समझ पाए है कि भय क्या है। 19 வசனம் 145 சங்கீதம் 19. 145 19 அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து वो अपने धर्मियों की जो कार्य पूरी करता है। அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு उनकी दुहाई को सुनकर அவர்களை ரட்சிக்கிறார். उन्हें उद्धार करता है। இப்படி வார்த்தை இருக்கு. कितने अच्छे वचन हैं। அது உயிரோடு இருக்கு. वो जिंदा जीवित है। வார்த்தையில் என்ன எழுதியிருக்கிறதோ அது நடக்கும். उस वचन में क्या लिखा है वैसी होती है। ஆண்டவரோட இருந்தாங்க 3 வருஷம். परमेश्वर के साथ रहा 3.5 साल சிலுவையில மரிச்சு இறந்து போனாங்க. वो क्रूस पर मर गए। உயிரோட வந்துட்டாங்க. अभी சொல்றாங்க. अभी जिंदा जीव डगर அது नहीं நட- कहता, அதை நம்ப முடியல. लेकिन भरोसा नहीं कर सका है। அவங்க மேல எவ்வளவு அக்கறை. उनके पर कितने करते हुए रखा है। வாசித்த பகுதியில अब बड़े हुए बाग में அல்லேலூயா हालेलुया। கவலையோடு எம்மாவுக்கு போறாங்க. वो उदास के साथ एमोर में जाता है। ஆண்டவர் செத்து போயிட்டார். वो परमेश्वर मर गया है। நான் போன வாரம் சொன்னேன்னா मैं पिछले हफ्ते कहा है ना, நேராயிட்டு ஒரு சர்ச்சில் एक चर्च में எல்லாரும் இயேசு உயிரோட எழுந்தாருன்னு பாட்டு படிக்கிறாங்க. போன सभी வாரம் சொன்னேன்னா सभी लोग यीशु जिंदा है करके गीत गाते हैं। அதான் அதான் ஆண்டவர் உயிரோட எழுந்தாருன்னு பாட்டு படிக்காங்க வீராவேசத்துல. परमेश्वर जिंदा जीव डगर के ऐसे ही जो गीत गा रहे हैं कलिशा में। தீவிரவாதி வந்தாரு. फिर आतंकवादी आने ஏய் लगे। இயேசு உயிரோட இருக்காரா? यीशु क्या जिंदा है क्या? உயிரோட இருக்கிறதுக்கு நானும் நீங்களும் தான் जिंदा சாட்சிகள். रहना मैं भी आपकी गवाहियां हैं। எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. सब दौड़ चले गए ஒரு हैं। சின்ன படப்பட்டு एक छोटी लड़की थी, ஏய் யார் படிச்ச? நான் தான் படிச்சேன். वो बोली कौन क्या गया? बच्चा? क्यों गाई? எங்க சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி தந்தாங்க. हमारे टीचर ने हमें सिखा के दिया है। டீச்சர் எங்க அப்பா ஓடி போயிட்டாங்க. टीचर ने कहा है मुझे तो टीचर दौड़ चले ஐயர் गए। பார்த்தாங்க. फिर उसके बाद நான் அந்த டீச்சர் கூப்பிட்டு வர நான் ஓடி போயிட்டேன். वो टीचर के लिए क्या थे करके वो भी चले அதே गए। மாதிரி தீவிரவாதி இருந்தா अब अभी अगर आतंकवादी यहाँ पर आएंगे तो ஈட்டி பிடிக்காத मुझे पकड़ने के लिए आएंगे, आप भी तोड़ चले जाएंगे। அதுகளை இருப்பீங்களா ஒட்டுறீங்களா? कोई भी एक साथ नहीं खड़ा रहेंगे। நமக்கு இந்த உலகம் சொந்தம் கிடையாது. हमारे संसार खुद இதுல का नहीं சுட்டா है। சுட்டுட்டு போட்டோம். कोई भी मारे, गोली बंदूक मारे तो मारे, सब கடைசி अलेले காலத்துல இருக்கு. अंतिम समय में आ चुके हैं। அந்த சின்ன பிள்ளை அப்படி சொன்ன உடனே அவன் சிரிச்சிட்டு நானும் உங்க சபை ஆளுதான் उस छोटे बच्चे கலத்துறாங்க. का जो मैं भी तेरे कलिशा के बच्चा करके वो अपने कमीज அது निकाल மாதிரி दिए। நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்? वैसे हमारी जिंदगी में हम ஆண்டவர் कैसे செத்து போயிட்டாருன்னு அவங்க கவலையோட எம்மாவுக்கு போறாங்க. परमेश्वर मर गया करके उदास के साथ रहने लगे। அப்போ ஆண்டவரே அவங்க கூட நடக்காது. तब प्रभु ने उनके साथ चलते हैं। எத்தனை பேர் கவனிச்சீங்களோ? कितने लोग सुने हैं पता வேதபாடம் है? வாசிக்கும் போது எத்தனை பேர் கவனிச்சீங்க? शास्त्र पढ़ते समय कितने लोग देखा அப்போ है? லூக்கா 24 தானேமா? लूका 24वां अध्याय அதை வாசிக்கும் போது उसे पढ़ते समय அவர் சொல்றாரு 17 வசனத்துல நீங்க ஏன் उसमें துக்கமா 17 वचन में போறீங்க? कहता है அவங்க எம்மா ஊருக்கு கவலையோட போறாங்க. एमोर में उदास के நம்ம साथ ஆண்டவர் रहते செத்து போனார். हैं। क्योंकि हमारा प्रभु मर गया। பெண்கள்லாம் சொல்றாங்க அவர் உயிரோடு இருக்காரு. अभी कहता है कि महिला कहते हैं कि जिंदा है, हम देखा कर இவங்க நம்பல. अब ये भरोसा नहीं किया है। துக்கமுகமா போறாங்க. अब दुख के चेहरे के साथ जाते நானும் हैं। நீங்களும் நம்ம பிரச்சனைக்கு துக்கமுகமா मैं भी आपके हमारे समस्या के लिए दुख की चेहरे के साथ नहीं रहना है। हालेलुया। ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படி இருக்காரு? क्योंकि हमारे प्रभु कैसे உயிரோட இருக்காரு. जिंदा நம்ம जीवित செய்ய है। வேண்டியது என்ன? हम करने वाला क्या है? சங்கீதம் 27 அதிகாரம் கடைசி வசனம் भजन संगीता 27वां अध्याय उसमें जो अंतिम वचन வாசிப்போம். पढ़ेंगे। சங்கீதம் 27 கடைசி. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம காரியம் பிரச்சனை நீங்காம இருந்தா हमारे कार्यों हमारे समस्या ना बदले रहेंगे। ஆண்டவருக்கு மாத்திரம் காத்திருக்கு. यहोवा के लिए बाट जो लेना है। ஏசாயா சொல்றார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து ऐसा कहता है यहोवा की बाट जो लेने वाला
अच्छे बल पाकर முடிஞ்சிட்டு ஃபினிஷ் ஆயிட்டு वो काम की समान रहती है। சொல்லி முடியும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். एक ही कहती हूँ, இவங்க வீட்டை அடைச்சிருக்காங்க ஆண்டவர் சமாதானம் इनके घर कमरे बंद थे, प्रभु ने कहा समाधान कर कर। அப்படி 2-3 தடவை சொல்ல अभी शांति करके 2-3 बार कहता है, நினைவா இருக்கிறது. हमारे जान से रहने वाला है। சமாதான குறைகள் அவர் சமாதானம் சொல்வார். शांति के कमरे में उन्होंने कहता है शांति। நம்ம கிரியைகள் யாரையும் மாற்ற முடியாது. हमारे क्रिया किसी को ஆனா बदल நம்ம नहीं எதுக்காக सकता। ஜெபம் அவர் அதை கிரியை செய்வார். जिस दिन प्रार्थना करते वो आज्ञा करता நம்ம है எதுக்கு और கவலைப்படுத்தாது. किसी के लिए चिंता नहीं करना। ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். हमारे प्रभु जिंदा जीवित அப்படிப்பட்ட है। விசுவாசத்தை इस தேவன் प्रकार தருவார். की विश्वास का हमें देंगे, गीत गाते समय दान लिया जाएंगे, पागल पड़े की बोल कहानी के